ஆந்திரா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல சிக்கனில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அடுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆளுக்கு 2 துண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆந்திரா சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.